எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமியை பேச அனுமதிக்கவில்லை என கூறி பேரவையிலிருந்து அதிமுகவினர் அமளியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமியை பேச அனுமதிக்கவில்லை என கூறி எதிர்க்கட்சியினர் அதிமுகவினர் அமளியில் ஈடுபட்டிருக்கின்றனர். இதுகுறித்த விவரங்களுடன் செய்தியாளர் அபினேஷ் இணைந்திருக்கிறார். அபினேஷ், விவரங்களை பதிவு செய்யலாம். தமிழ்நாடு பதில் சொல்வதற்கு வாய்ப்பாக இருக்கும். நாளைய தினம் முதலமைச்சர் பேசி வரும் காட்சிகளை பார்க்கலாம். சம்பந்தப்பட்ட அமைச்சர் மூலமாக விலக்கிட வேண்டும் என்ற நிலையில் இத்தோடு இதை முடித்துக் கொள்ள வேண்டும் என்று நான் கேட்டுக் கொடுக்கிறேன். தங்களின் கவன ஈர்ப்பு தீர்மானத்தை ஏற்று பேச அனுமதிக்க வேண்டும் என அதிமுக உறுப்பினர்கள் கோரிக்கை வைத்து சட்டப்பேரவையில் அமளியில் ஈடுபட்டிருக்கின்றனர். அதிமுகவினர் கொடுத்த கவன ஈர்ப்பு தீர்மானத்திற்கு பதில் வந்தவுடன் எடுத்துக் கொள்ளப்படும் என சபாநாயகர் தெரிவித்திருக்கிறார். இந்த நிலையில் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமியை பேச அனுமதிக்கவில்லை என கூறி அதிமுகவினர் பேரவையில் அமளியில் ஈடுபட்டிருக்கின்றனர். தங்களின் கவன ஈர்ப்பு தீர்மானத்தை ஏற்று பேச அனுமதிக்க வேண்டும் என அதிமுக உறுப்பினர்கள் கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். அதற்கு சபாநாயகர் அதிமுகவினர் கொடுத்த கவன ஈர்ப்பு தீர்மானத்திற்கு பதில் வந்தவுடன் எடுத்துக் கொள்ளப்படும் என பதில் பேசியிருக்கிறார். எடப்பாடி பழனிசாமியை பேச அனுமதிக்கவில்லை என கூறி பேரவையில் அதிமுகவினர் அமளியில் ஈடுபட்டிருக்கின்றனர். சட்டப்பேரவை நாங்க மறுக்கல கொஞ்சம் உட்காருங்க. முதலமைச்சர் பதில் சொல்லட்டும். நாங்க மறுக்கல. கொஞ்சம் உட்காருங்க. முதலமைச்சர் பதில் சொல்லட்டும். நாங்க மறுக்கல. கொஞ்சம் உட்காருங்க. அதிமுகவினர் கொடுத்த கவன ஈர்ப்பு தீர்மானத்திற்கு பேசுவதற்கு நேரம் அளிக்கப்படவில்லை என கூறி அதிமுகவினர் அங்கு அமளியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். சட்டப்பேரவை கூட்டத்தொடர் நடைபெற்று வரக்கூடிய நிலையில் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமியை பேச அனுமதிக்கவில்லை என கூறி அதிமுகவினர் அமளியில் ஈடுபட்டிருக்கின்றனர். விவரங்களுடன் செய்தியாளர் அபினேஷ் இணைந்திருக்கிறார். அபினேஷ், இன்று பேரவையில் என்ன நடந்தது? விவரங்களை பதிவு செய்யலாம். சட்டப்பேரவையில் கேள்வி நேரம் முடிந்ததற்கு பிறகு நேரமில்லா நேரத்தில் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி மிக முக்கியமான பிரச்சனைகள் தொடர்பாக பேச அனுமதிக்க வேண்டும் என வலியுறுத்தி பேச முயன்றார். ஆனால் விதி எண் 55 கீழ் கவன ஈர்ப்பு தீர்மானத்தை முன்கூட்டியே கொடுத்திருக்க வேண்டும். நாளை இது தொடர்பாக இந்த பொருளை எடுத்துக்கொள்வோம் அப்படின்னு சபாநாயகர் சொன்னார். ஆனால் இது மிக முக்கியமான பிரச்சனை, விவசாயிகள் தொடர்பான பிரச்சனை. எனவே இன்றே பேச அனுமதிக்க வேண்டும் என வலியுறுத்தி தொடர்ந்து அதிமுக உறுப்பினர்கள் அமளியில் ஈடுபட்டு வந்தனர். இருப்பினும் சபாநாயகர் நேரமில்லா நேரத்தில் ஒரு பொருள் குறித்து விவாதிக்க வேண்டும் என்றால் முன்கூட்டியே அனுமதிக்க வேண்டும். உங்களுடைய உறுப்பினர் காலை 10:50 மணிக்கு தான் இது தொடர்பாக கடிதம் அளித்திருக்கிறார். எனவே கவன ஈர்ப்பு தீர்மானம் இதே கவன ஈர்ப்பு தொடர்பாக 15 பேர் கொடுத்திருக்கிறாங்க. எனவே இன்றைக்கு அதை அனுமதிக்க கொடுக்க முடியாது என தெரிவித்திருந்தார். ஆனால் எதிர்க்கட்சி எடப்பாடி பழனிசாமி விவசாயிகள் பிரச்சனை, எனவே இன்றைய அதை பிரச்சனைக்கு முக்கிய பிரச்சனையாக எடுத்துக்கொள்ள பேச அனுமதிக்க வேண்டும் என தொடர்ந்து வலியுறுத்தி வந்தார். மிக குறிப்பாக
இந்த 9 உறுப்பினர்கள் பேசுறாங்க. ஆளுநர் உரை மீதான விவாதத்தில் பேச வேண்டியிருக்கிறது. எனவே அதிமுகவினர் கொடுத்த கவன ஈர்ப்பு தீர்மானத்துடன் அதற்கு பதில் வந்தால் உடனே எடுத்துக் கொள்ளப்படும் எனவும் தெரிவித்திருந்தார். இந்த நிலையில முதலமைச்சர் மு க ஸ்டாலின் எதிர்க்கட்சித் தலைவர் மற்றும் உறுப்பினர் வழங்கிய இந்த கவன ஈர்ப்பு தீர்மானம் கொடுத்திருக்கிறாங்க. இங்கு சபாநாயகர் அதற்கு வாய்ப்பில்லை என கூறியதோடு பதில் வந்த பின்பு அனுமதிக்கப்படும் என கூறியுள்ளார். எனவே இது குறித்து நீண்ட நேரம் விவாதிக்க வேண்டியதில்லை. நாளைய தினம் பதில் தயாரிக்கப்பட்டு சம்பந்தப்பட்ட அமைச்சர்கள் பதில் வழங்குவார்கள் என முதலமைச்சர் எழுந்து அதற்கான விளக்கத்தை கொடுத்தார். இருப்பினும் தொடர்ந்து அதிமுக உறுப்பினர்கள் அமளியில் ஈடுபட்டு வந்த நிலையில இன்றே பேச அனுமதிக்க வேண்டும் என தெரிவித்திருந்தார். சபாநாயகர் இதற்கு விதி எண் 55 கீழ் உறுப்பினர்கள் தீர்மானத்தை கொடுத்திருக்கிறாங்க. எனவே நாளைய தினம் இதற்கான பதில் தயாரிக்கப்பட்டு அதுக்கான விளக்கம் கொடுக்கப்படும் எனவும் சபாநாயகர் தெரிவித்திருந்தார். மீண்டும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இதற்கு விளக்கக்கூடிய வகையில நாங்கள் மறுக்கவில்லை, நாளைய தினம் இதற்கு அவையில் எடுத்துக் கொள்ளப்பட்டு இதற்கான சம்பந்தப்பட்ட அமைச்சர்கள் அதற்கான பதிலை அளிப்பார்கள் என முதலமைச்சர் மீண்டும் ஒரு விளக்கத்தை கொடுத்திருந்தார். அதிமுக தொடர்ந்து அமர வேண்டும் என சபாநாயகர் தெரிவித்த நிலையில தொடர்ந்து அமளியில் ஈடுபட்ட நிலையில தற்போது அதிமுக உறுப்பினர்கள் வெளிநடப்பு செய்து வராங்க. தங்களை பேரவையில் பேச அனுமதிக்கவில்லை அப்படிங்கிற ஒரு காரணத்தை முன்வைத்து அதிமுக உறுப்பினர்கள் வெளிநடப்பு செய்து வரக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்கிறோம். இந்த விதி எண் 55 கீழ் நேரமில்லா நேரத்தில் இன்றே இந்த பொருள் குறித்து பேச அனுமதிக்க வேண்டும் என எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி தொடர்ந்து சபாநாயகரிடம் கோரிக்கை முன்வைத்திருந்தார். ஆனால் இன்று அதை எடுத்துக்கொள்ள முடியாது. நேரமில்லா நேரத்தில் விதி எண் 55 கீழ் பேச வேண்டும் என்றால் ஏற்கனவே முன்கூட்டியே அதற்கான அனுமதியை பெற்றுக்க வேண்டும். எனவே இன்றைக்கு அதை எடுத்துக்கொள்ள முடியாது என திட்டவட்டமாக தெரிவித்த நிலையில அதிமுகவினர் தற்போது வெளிநடப்பு செய்து வரக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்கிறோம். பேச அனுமதிக்காத காரணத்தினால் கோஷங்களை எழுப்பியபடி சட்டப்பேரவை வளாகத்திலிருந்து அதிமுகவினர் வெளிநடப்பு செய்திருக்கிறார். நேரமில்லா நேரத்தில் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி விதி எண் 55 கீழ் விவசாயிகள் தொடர்பான ஒரு முக்கிய பிரச்சனை எழுப்ப வேண்டும், அது அவையில் இன்றைக்கு பேச வேண்டும் என கோரிக்கையை முன்வைத்தார். ஆனால் காலை 10:50 மணிக்கு தான் உங்களுடைய உறுப்பினர் இது தொடர்பான ஒரு கடிதத்தை கொடுத்திருந்தார். முன்கூட்டியே அனுமதி பெற்றிருக்க வேண்டும். எனவே இன்றைக்கு அதை அவையில் எடுத்துக்கொள்ள முடியாது என சபாநாயகர் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமியை பேச அனுமதிக்கவில்லை என கூறி விவசாயிகள் பிரச்சினை பிரதானமானது என கூறி அதிமுகவினர் அமளியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். அதிமுக கொண்டு வந்த கவன ஈர்ப்பு தீர்மானத்தை விவாதத்திற்கு எடுக்கவில்லை என கூறி அவர்கள் வெளிநடப்பு செய்திருக்கிறார்கள். இபிஎஸ்ஐ பேச அனுமதிக்கவில்லை என கூறி பேரவையிலிருந்து அதிமுகவினர் வெளிநடப்பு செய்திருக்கின்றனர். அதிமுக கொண்டு வந்த கவன ஈர்ப்பு தீர்மானத்தை விவாதத்திற்கு எடுத்துக் கொள்ளவில்லை என கூறி அதிமுக உறுப்பினர்கள் வெளிநடப்பு செய்திருக்கின்றனர். மேலும் விவரங்களுடன் செய்தியாளர் அபினேஷ் இணைந்திருக்கிறார். அபினேஷ், விவரங்களை பதிவு செய்யலாம். நேரமில்லா நேரத்தில் அதிமுக உறுப்பினர் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி பேச அனுமதிக்க வேண்டும் என ஒரு விதி எண் 55 கீழ் ஒரு முக்கிய தீர்மானத்தை கொடுத்திருந்தார். ஆனால் சபாநாயகர் இன்றைக்கு அந்த பொருளை எடுத்துக்கொள்ள முடியாது, ஏற்கனவே முன்கூட்டியே இதற்கான அனுமதியை பெற்றிருக்க வேண்டும். இன்றைக்கு காலை 10:50 மணிக்கு தான் அந்த கடிதத்தை கொடுத்திருக்கீங்க. எனவே இன்றைக்கு அதை எடுத்துக்கொள்ள முடியாது என தெரிவித்ததை தொடர்ந்து அதிமுகவினர் பேரவைக்குள்ள தொடர்ந்து அமளியில ஈடுபட்டு வந்தாங்க. அமளியில ஈடுபட்டு வந்த நிலையில அதிமுகவினர் தற்போது சட்டப்பேரவை வளாகத்திலிருந்து வெளிநடப்பு செய்து கோஷங்களை முழக்கமிட்டபடி தற்போது அதிமுக உறுப்பினர்கள் வெளிநடப்பு செய்துள்ளனர். விதி எண் 55 கீழ் பேச வேண்டும் என்றால் முன்கூட்டியே சபாநாயகரிடம் ஒப்புதல் பெற வேண்டும், பெற்றிருக்க வேண்டும். ஆனால் இன்றைக்கு காலையில் தான் உங்களுடைய உறுப்பினர் அந்த கடிதத்தை கொடுத்ததன் காரணமாக இன்றைக்கு அதை எடுத்துக்கொள்ள முடியாது என சபாநாயகர் தெரிவித்தார். அப்போது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் எழுந்து சபாநாயகர் இது தொடர்பான விளக்கத்தை நாளை எடுத்துக்கொள்வதாக கூறியிருக்கிறார். எனவே விவரங்களுக்கு நன்றி அபினேஷ்.